தமிழ் உறவுகளே வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஜெனிவா மாநகரத்தில் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அமர்வில் பங்கெடுத்து வருகின்ற இன்றைக்கு 3 தசாப்தங்களுக்கு மேலாக மனித உரிமைகள் தொடர்பாக தன்னுடைய அயராத பணியை ஆற்றி வருகின்ற பிரான்ஸ் மனித உரிமைகள் மையம் பொதுச் செயலாளர் ச வி கிருபாகரன் அவர்களை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம் ச வி கிருபாகரன் அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன். வணக்கம் தமிழ் காட்சி ஊடக நேயர்களுக்கு. மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பாக கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக நீங்கள் ஆற்றி வருகின்ற பணி, அதனூடாக எத்தனையோ விடயங்கள், அதாவது உங்களுடைய அனுபவத்தின் ஊடாக பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்கூட்டியே எடுத்து கூறி விடுவீர்கள். அதாவது ஒவ்வொரு அமர்வு நடைபெறுகின்ற வேளையிலும் இந்த அமர்வில் இன்னென்ன விடயங்கள் தான் நடைபெறும், இந்த அமர்வு இப்படித்தான் செல்லும், இந்த அமர்வில் இன்னென்ன விடயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட இருக்கின்றன என்றெல்லாம் நீங்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு முன்னர் வழங்கி வந்த விடயங்களை இப்பொழுது நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். குறிப்பாக இலங்கையில் தேசிய மக்கள் கட்சி அரசாங்கம் அமைந்ததன் பின்னர் 2வது அமர்வு, மனித உரிமைகள் பேரவையினுடைய 2வது அமர்வு நடைபெற்றிருக்கின்றது. இந்த அமர்வு எவ்வாறு நகர்ந்திருக்கின்றது, இது பற்றிய விவரங்களை இப்பொழுது நீங்கள் எடுத்து கூறுவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நல்லது ராஜன். இங்கு யாவருக்கும் தெரிஞ்ச உண்மை, ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பர் ஸ்ரீலங்காவுக்கும் சென்று பல விடயங்களை நேரில் கண்டதுடன் செம்மணி புதகுலிகளையும் கண்டு வந்து அவர் இங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் பலதரப்பட்ட கருத்துக்கள் தமிழர் தரப்பில் இருந்து விசேடமாக அவரவர் அரசியல் சிந்தனை, அவர்களுடைய மனித உரிமை, அவர்களுடைய ஆய்வுக்கேற்ற முறையில் பலவிதப்பட்ட விடயங்கள் கூறப்பட்டது. ஒட்டுமொத்தமாக மனித உரிமை ஆணையாளருடைய அறிக்கை வளமை போல் வந்திருக்கின்றது. அதில் விசேடமாக தான் ஸ்ரீலங்காவுக்கு சென்ற விடயத்தில் என்னத்தை கவனித்தேன் என்றதை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை தமிழர் தரப்பில் மிகவும் வரவேற்பை பெற்றிருக்காவிட்டாலும் அதில் சில நல்ல விஷயங்களும் இருந்திருக்கின்றது. ஆனால் அங்கு அவர் உறுதியாக கூறப்பட்ட விடயம், அங்கு மறைமுகமாக கூறப்பட்ட விடயம், ஸ்ரீலங்காவில் உள்நாட்டில் அவர்கள் ஒரு புதுவிதமான இந்த புதிய அரசாங்கம் புதுவிதமான ஒரு விடயத்தை அங்கு எடுத்து கூறியிருந்தார்கள். என்னவென்றால், ஒரு பொது வழியில் சுதந்திரமான ஒரு விசாரணைகள் நீதியை வழங்குவதற்கான ஒரு மன்றத்தை அமைக்கப் போவதாக. இப்படியாக பல அரசாங்கங்கள் பல மன்றங்களை அமைத்திருக்கின்றன. ஆனால் இது பல நாடுகளை கவரக்கூடிய ஒரு அறிக்கையாக இருந்தது. இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், 60வது கூட்டத்தொடர் 8ஆம் தேதி ஆரம்பமாகியது. அன்றே மதியம் 12 மணிக்கு பின்னர் ஆணையாளர் அந்த அறிக்கையை பற்றிய விடயங்களை கூறும் பொழுது சில விஷயங்களை கூறியிருந்தார். அறிக்கையில் வராத சில விடயங்களை கூறியிருந்தார். விசேடமாக செம்மணி புதைகுழிகள் விசாரிக்கப்பட வேண்டும், தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள், அங்கு அரசியல் தீர்வு, இங்கு நடந்த அழிவுகள், குற்றச்செயல்கள் போன்றவற்றை விசாரிக்க வேண்டும், இவைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவருடைய குரல்களுக்கு வேண்டுகோள்களுக்கு அரசு செவிசார்க்க வேண்டும் போன்ற பல விடயங்களை அவர் தனது உரையில் 8ஆம் தேதி காலை கூறியிருந்தார். கூறியது தொடர்ந்து அங்கு பல அரசாங்கங்கள் கருத்தை கூறியது ஸ்ரீலங்கா விடயத்தில். நான் இங்கு வெளிப்படையாக சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். பாதிக்கப்பட்டவர்கள், இங்கிருந்து வேலை செய்பவர்கள், தமிழர் செயற்பாட்டில் மிகவும் அக்கறையாக இருந்து வருபவர்கள் நிச்சயமாக ஒன்றை அறிய வேண்டும். இதை நான் மிகப்படுத்தி கூறவில்லை. என்ன நடந்தது என்பதை நாங்கள் பிறகு ஆராயலாம். அந்த ஸ்ரீலங்கா அறிக்கை பற்றி ஏறக்குறைய 40 நாடுகள் உரையாற்றி இருந்தது. இதில் நான் விசேடமாக கூற வேண்டும், ஐரோப்பிய யூனியன் நாடுகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அயர்லாந்து, இப்படியான நாடுகள் தான் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுடைய மட்டுமல்ல, ஒரு சர்வதேச விசாரணை வருவதை வரவேற்கக்கூடியவர்களாகவும், அங்கு உண்மையில் நீண்ட காலமாக இந்த விடயங்கள் இழுபடுவதாகவும் அறிக்கைகளை சொன்னார். அதில் ரூமேனியாவும் ஒரு நாடு.
மிற்றைய நாடுகள், அங்கத்துவ நாடுகள், அதை விட நாங்கள் சொல்வது ஒப்சர்வர் கண்ட்ரிஸ், பார்வையாளர் நாடுகள், இந்த 47 தவிர்த்த மற்றவர்கள், அவர்களுடைய அறிக்கைகள், அவருடைய வாய் மூலமான அறிக்கைகள் மிகவும் கடுமையாக இருந்தது. கடுமை என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு உள்நாட்டில் தான் இந்த விசாரணைகளை நடத்த வேண்டும். அத்துடன் அங்கு சர்வதேசத்துக்கு கொண்டு வருவது அதனுடைய இறையாமையை பாதிக்கும் போன்ற விடயங்களை பல நாடுகள், எக்கச்சக்கமான நாடுகள் கூறியிருந்தது. இதை நாம் மிகப்படுத்தவில்லை. விரும்பியவர்கள் நாடுகளுடைய கருத்தை நேரடியாக அந்த இணையதளத்துக்கு சென்றால் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக ஒரு 10 அமைப்புகள், அரசு சார்பற்ற அமைப்புகள் இந்த அறிக்கை பற்றி கருத்தை கூறியிருந்தது. அதில் அம்னிஸ்டி, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், ஐசிஜே, இன்டர்நேஷனல் கமிஷன் ஆஃப் ஜூரிஸ், அடுத்ததாக பிரஸ் கிறிஸ்டி, இதை விட சில அமைப்புகள் கடுமையாக சில கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் நான் விசேடமாக கூறுவதை ஒன்றை யாவரும் கவனிக்க வேண்டும். இரு அமைப்புகள், ஒன்றை சொல்லுவது ஆப்பிரிக்கன் கிரீன் டெவலப்மெண்ட், மீண்டும் சொல்லுகின்றேன் அந்த அமைப்பினுடைய பெயரை, ஆப்பிரிக்கன் கிரீன் டெவலப்மெண்ட். அடுத்தபடியாக குளோபல் ஸ்ரீலங்கா ஃபோரம் இன் யுனைடெட் கிங்டம். இந்த 2 அமைப்புகளும் சிங்களவர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் போராட்டம், விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை வைத்தவர்களில் ஒருவரும் வந்து மிகவும் மோசமாக அங்கு நடந்த விடயங்களை மேம்படுத்தி அந்த சபையில் கூறியிருந்தார்கள். இது சிங்களவர்களுடன் வேலை செய்யும் தமிழரும் சிங்களவர்கள். இது மட்டுமல்ல, அன்று 2 தமிழரை தவிர்த்து அங்கு எந்த தமிழரும் செயற்பாட்டாளரும் எந்த அரசியல்வாதிகளும் சமூகம் அளிக்கவில்லை. அங்கு இருந்ததெல்லாம் ஜேவிபி ஆதரவாளர்கள், சிங்கள செயற்பாட்டாளர்கள். அவர்கள்தான் மிகவும் மோசமாக பல ராஜதந்திரிகளை கண்டு உரையாடுவதாக இருந்தார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டமான செயற்பாடு. 8ஆம் தேதி அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் நாடுகளுடைய நிலைமை பற்றி உரையாற்றுவதற்கு பல அரசியல் சார்பற்ற அங்கத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதிலும் பல அரசியல் சார்பற்ற நிறுவனங்கள் அமைதியாக நடுநிலைமையாக சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும், மீண்டும் இந்த ஆப்பிரிக்கன் கிரீன் டெவலப்மெண்ட்டும் குளோபல் ஸ்ரீலங்கா ஃபோரம் இன் யுனைடெட் கிங்டம், இந்த யுனைடெட் கிங்டமும் மிகவும் மோசமாக அங்கு இம்ப்யூனிட்டி அதெல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டு விட்டது. எல்டிடி தான் சிறு பிள்ளைகளை சேர்த்து குண்டுதாரிகளாக ஆக்கினார்கள் போன்ற விடயங்களை இதை செய்தது பிரித்தானியாவிலிருந்து வந்த ஒரு தமிழர். இப்படியான நிலைமைகள் இங்கு இருக்கின்றது. இதே வேளையில் இங்கு தற்சமயத்தில் ஒரு தீர்மானம் வந்திருக்கின்றது. முதலாவது வரைவு நிச்சயமாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நான் இந்த தீர்மானம் எப்படியாக வரும் என்பதை முதலே ஊகித்தேன். ஆகையால் இப்பொழுது நடப்பது ஸ்ரீலங்கா விடயத்தில் முதலாவதாக அவருடைய அறிக்கை, அதைத் தொடர்ந்து அரசுகளுடைய கருத்து, அதை விட அரசு சார்பற்றவர்களுடைய கருத்து. ஆனால் அரசுகளுடைய கருத்தில் பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காரணம், அவர்களுடைய கருத்துக்கள் யாவும் நான் வேண்டுமென்றால் அந்த லிங்கை அனுப்புகிறேன், நீங்கள் பார்க்கலாம். அத்தனை அரசாங்கங்களும் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். படம் காட்டுபவர்களும் முகநூல்களும் தங்கள் ஐநாக்கு வந்து சென்றவர்கள் என்று போட்டவர்கள் என்னத்தை செய்தார்கள், என்னத்தை செய்கிறார்கள் என்பதை மக்கள் அறிய வேண்டும், விசேடமாக பாதிக்கப்பட்டவர்கள். இந்த நிலைமையில் தான் இப்பொழுது ஐநா 60வது கூட்டத்தொடர் நடக்கின்றது. உங்கள் கேள்வியை தொடர்ந்து நாங்கள் தொடரலாம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 60வது அமர்விலே என்னென்ன விடயங்கள் நகர்த்தப்படுகின்றன என்பதை மிக தெளிவாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்க பிரதிநிதிகள் மிக மும்முரமாக தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றார்கள். இது இன்று நேற்றல்ல. இந்த தமிழருடைய பிரச்சனை ஐக்கிய நாடுகள் சபையில் பேசப்படுகிறது என்றதுமே ஸ்ரீலங்கா தரப்பு என்பது மிக காத்திரமாக தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். இங்கே நாங்கள் அடிக்கடி பேசிக்கொண்ட விடயம், உலக பரப்பெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து மிகச்சிறந்த ஆற்றலாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த ஆற்றலாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாமும்
ஸ்ரீலங்கா அரசாங்கம் எவ்வாறு தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றதோ அதுபோன்று தமிழ் தரப்பும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். அவ்வாறு செயல்படுவதற்கு முன்வருகின்றார்களா இந்த ஆற்றலாளர்கள் என்பது உங்களிடத்தில் நாங்கள் இப்பொழுது தொடுக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இந்த விடயத்துக்கு நான் கருத்து சொல்ல போனால் சிலர் என்னை ஒரு பகைவனாக பார்க்க வேண்டிய கட்டங்களும் பெறும். உண்மையை நான் உள்ளபடி யதார்த்தத்துடன் இறைத்து நான் எப்பொழுதும் பேசுவது என்னுடைய வளமை. இந்த அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லுகின்றேன். நான் முதல்ல இந்த தீர்மானத்தில், அதாவது 13வது பந்தி, கடைசி பந்தியை பற்றி கூறிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த தீர்மானத்தில் கடைசி பந்தி, இறுதி பந்தியில் என்ன கூறப்படுகிறது என்றால், இந்த தீர்மானம் இன்னும் 2 வருடங்களுக்கு நீடிக்கப்படுகின்றது. இன்னும் 2 வருடங்களுக்கு என்றால் செப்டம்பர் 2027 மட்டும் நீடிக்கப்படுகின்றது. இதில் முதலாவது அடுத்த மார்ச் மாதம் ஒரு வாய்மூல அறிக்கை ஆணையாளருடையது, 62வது கூட்டத்தொடரில் ஒன்றுமில்லை, 63வது கூட்டத்தொடரில் ஒரு கையெழுத்து பிரதி, கையெழுத்து அறிக்கை, 64வதில் மீண்டும் ஒரு வாய்மூல அறிக்கை, 65வதில் ஒன்றுமில்லை, 66வது கூட்டத்தொடர், அதாவது செப்டம்பர் 2027 தான் மீண்டும் ஒரு பரிசீலனை ஸ்ரீலங்கா விடயத்தில் வரும். இந்த விடயத்தில் ஒரு சுருக்கமான விடயத்தை சொல்லிவிட்டு செல்லுகின்றேன். நான் இங்கு நிற்கும் பொழுது பல ராஜேந்திரர்களை கண்டு உரையாடினேன் இந்த விடயமாக. மீண்டும் மீண்டும் இப்படி கொடுப்பதனால் பாதிக்கின்றார்கள். 2009 யுத்தம் முடிதலிருந்து உள்நாட்டு விசாரணைகள் என்று இவர்கள் சொல்வதுதான் ஒழிய, இவர்கள் எந்த விதமான விசாரணைக்கான மன்றங்களையோ குழுக்களையோ அமைத்தது கிடையாது. அது ராஜபக்சாவிலிருந்து இன்று வரை. ஆகையால் இதை நீங்கள் நம்பி இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது 2 ராஜேந்திரிகள், நான் நாட்டை சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் சொன்ன கருத்தை சொல்லுகின்றேன். ஸ்ரீலங்காவில் ஒரு ஜனநாயக தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. அதில் ஜனநாயக முறையில் ஒரு ஜனாதிபதி, அரசியல் பதவியில் இருக்காத ஒரு புது கட்சி பதவிக்கு வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக அவர்கள் ஐநா கூட்டத்தொடரை வடிவாக கவனித்து ஐநாவுடைய மெக்கானிசம், அதாவது இங்குள்ள வேலைப்பாடுகளை அழகாக தொடர்ந்து செய்கின்றார்கள். 3வது விடயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஐநா ஆணையாளரை இவ்வளவு சிக்கலுக்கும் அவரை அங்கு வரவழைத்திருக்கின்றார்கள். சகலதையும் ஒழிப்பு மறைப்பு ஒன்றை பார்ப்பதற்கு அனுமதித்திருக்கின்றார். இந்த கட்டத்தில் நாங்கள் ஒரு கடுமையான தீர்மானத்தை கொண்டால், நான் அண்மையில் ஒரு செவியில் பல விதங்களை கூறியிருந்தேன், அதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்றால், இப்படியான கட்டத்தில் நாங்கள் ஒரு வலுவான தீர்மானம், ஸ்ரீலங்கா சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போகின்றும், அதே இடத்தில் சர்வதேச விசாரணை நடக்கின்றோம் போன்ற விடயங்களை முன்னுக்கு வைத்தால் நிச்சயமாக அது படுதோல்வி அடையும். இதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அங்கு ஒரு பலவான தீர்மானம் வந்தால் நிச்சயமாக தோல்வி அடையும் என்பது. இந்த தீர்மானத்தை முன் நுழைந்தவர்கள் யாரும் இல்லை, கோச்சியர்ஸ், கோ குரூப் என்பார்கள். பிரித்தானியா, கனடா, நோர்த் மாசிடோனியா, மொண்டனீக்ரோ, மலாவி போன்ற நாடுகள், அவர்கள் தான் இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இதை பற்றி இன்னும் ஒரு வசனம் சொல்லிவிட்டு போகின்றேன். இன்று தீர்மானம் முதல் வரைவு வந்திருக்கின்றது. இது 6ஆம் தேதி தான் வாக்கெடுப்புக்கு செல்ல போகின்றது. இதற்கிடையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், இதில் இன்னும் எத்தனை விஷயங்கள் நீக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகையால் மிக கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றோம். இதற்கு காரணம் இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகின்றேன். ஆயுத போராட்டம் நடந்த பொழுது ஸ்ரீலங்காவில் சிங்கள புத்திஜீவிகள், அதாவது பாலித கோகன போன்றவர்கள் பலர் தமது வேலையை வெளிநாட்டில் விட்டுவிட்டு, ஆஸ்திரேலியாவில் அவர் வெளிநாட்டு அமைச்சர் வேலை செய்தவர், எல்லாத்தையும் விட்டு வந்து ஸ்ரீலங்காவை காப்பாற்றினார்கள். எத்தனை தமிழ் புத்திஜீவிகள், எத்தனை கல்விமான்கள் இந்த விடயத்தில் ஆயுத போராட்டம் நடந்து நாங்கள் அது ஒரு வெற்றி காணும் கட்டத்தில் தன்னும் வந்தார்கள். ஒருவரும் வரவில்லை. இன்றைய நிலைமையிலும் யாரும் வருவதாக காணவில்லை. இங்கு வருபவர்கள் பெரும்பான்மையாக, இதுக்குத்தான் சொன்னேன், என்னை குறை சொல்வார்கள் என்று. வருபவர்கள் 2 நாள் வருவார்கள், அங்கும் இங்கும் நடந்து திரிவார்கள். அவர்களுக்கு லொபி பண்ணவும் தெரியாது, அதற்கேற்ற மொழியாற்றலும் இல்லை. வந்து அங்கும் இங்கு தெரிஞ்சு 2 படத்தை எடுத்து விட்டு வெளியால் போய் ஐநாவுக்கு போனேன், ஐநாவில் நிற்கின்றேன், ஐநாவில் செய்கின்றேன். உண்மையில் இங்கு லொபி என்றது பிரித்தானியாவில் இருந்த ஒரு வரும் அமைப்பும் நாங்களும் தான் செய்கின்றோம். இதை விட யாரும் செய்ததில்லை.
அவர்கள் லொபியை கூட பெருசாக படங்களை எடுத்து போட்டு அவரை கண்டோம் இவரை கண்டோம் அங்க சந்திச்சோம். இறுதியாக அதே வேலையைத்தான் நாங்கள் அந்த காலத்தில் 90ல் இருந்து செய்து வரும் பொழுது நாங்கள் எந்த விஷயத்தையும் வெளியிடுவது இல்லை. அந்த பழக்கத்தை தான் நாங்கள் இன்றும் கவனிக்கின்றோம். ஆகையால் உண்மையை சொல்லுகின்றேன், எதையும் மிகப்படுத்தாமல் சொல்லுகின்றேன். இன்று மனித உரிமை சபையில் தமிழீழ மக்களுடைய நிலைமை என்பது மிகவும் கவலைக்கிடமான நிலைமையில் உள்ளோம். இதுதான் உண்மை. இந்த தீர்மானத்தை பற்றி சில பேர் குறை சொல்லுகின்றார்கள், ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள். இப்ப உள்ள கேள்வி என்னவென்றால், இந்த தீர்மானம் தன்னும் ஒழுங்காக நிறைவேற்றப்படுமா? இது ஒரு முக்கிய கேள்வி. ராஜன், உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. இதற்கு நான் பதில் சொல்வதற்கு, நாங்கள் அந்த காலத்தில் ஆயுத போராட்டம் நடக்கும் பொழுது எமது அமைப்பு வெளிநாட்டவர்களுடன் வேலை செய்து வெளிநாட்டு கல்விமான் புத்திஜீவிகளை கொண்டு வந்து இங்கு வேலை செய்தவர்கள். குமார் பொன்னமல் அதில் ஒருவர். அது தானாக அவர் விரும்பி வந்தவர். அப்படியான மனிதர்கள் எம்முடன் வந்தவர் பலர் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். குமார் பொன்னம்பலம், ஜோசப் பர்ராசிங்கம், சிவராம் தாரகி, அதை விட ஃபாதர் கிளி, இதை விட பல சிக்கல்களில் நிற்கின்றார்கள். இப்பொழுது நமக்கு அந்த உடைய வாய்ப்புகளும் பண வசதிகளும் இட வசதிகளும் இல்லை. நாங்கள் வந்து போவதே ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கு வருபவர்கள் பாருங்கள், இன்று வரை எந்த அரசியல்வாதிகளும் தமது காசை கொடுத்து வந்து இங்கு ஒரு குழுவாக நின்று இந்த அரசுகளை சந்தித்து ராஜேந்திரன் உரையாடியது கிடையாது. இங்கு வந்த அரசியல்வாதிகள் நாம் மிகப்படுத்தவில்லை. அவர்கள் வருவார்கள், அங்கு இங்கு நிற்பார்கள், தமிழில் தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்தை மூலைக்கு மூலை நின்று கதைத்து விட்டு செல்லுகின்றார்கள் ஒழிய இன்று வரையும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத கட்டத்தில் நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டீங்கள். நாம் மிகவும் கடுமையாக சொல்ல விரும்பவில்லை. உண்மையில் இன்று மனித உரிமை சபையில் இவ்வளவு நடந்து, இன அழிப்பு நடந்து, போர்க்குற்றம் நடந்து, மனித உரிமை மீறல்கள் நீண்ட காலமாக நடந்ததுக்கு பின்னரும் எமது நிலைமை பரிதாபத்துக்கு போனது காரணம் எமது அரசியல்வாதிகள். 10-15 பிரிந்து நின்று கையெழுத்து மூலம் இங்கு கொக்கத்தடி காட்டி மாம்பழம் பிடுங்க வெளிக்கிட்டார் மாங்காய். இதுதான் உண்மை. அப்படியாக இங்கு வேலை செய்ய முடியாது. சிங்களவர்கள் இன்று பாருங்கள், இன்னும் ஒரு கதையை சொல்லி முடிக்கின்றேன். சிங்களவருடைய ஜேபிபியில் இருந்து வந்து எல்லாரும் அதே வசனம். ஸ்ரீலங்காவில் நடந்த குற்றங்களுக்கு இப்பொழுது தீர்மானம் காணப்படுகின்றது. காசு அளவெடுத்தவர்களை நாங்கள் நீதிமன்றம் கொண்டு வந்து விட்டோம். இதுதான் கதை. எல்டிடி குழந்தை பிள்ளைகளை சேர்த்தார்கள், குண்டு வச்சார்கள். இன்று இது ஒரு பகுதியாக இல்லை, உண்மையான விஷயத்தை சொல்லுகின்றேன். இன்று மதியம் நான் ஒரு நண்பருடன் கதைக்கும் பொழுது 5 பௌத்த துறவிகள் வந்தார்கள் தங்களுடைய உடுப்புகளுடன். வந்த பொழுது எனக்கு பக்கத்தில் இருந்த நண்பர் அவர்களில் ஒருவரை தெரிந்தவர். அவர்கள் வந்து உரையாட ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வலு கவனமாக நின்று விட்டு என்னை கேட்டார்கள், உங்களுடைய பேர் என்னண்டு? அவர் சிங்களத்தில் தான் கேட்டவர். நான் எனக்கு சிங்களம் ஓரளவு தெரியும், ஆனால் நான் தெரியாத போல எனக்கு பேர் கிருபா என்று சொன்னேன். அவர்கள் எனது பெயரை திருத்தி வடிவாக சொன்னார்கள், கிருபா ஹரன் என்று சொன்னார்கள். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், அவர்கள் யார் தெரியுமா? பௌத்த துறவிகள் மாத்திரமில்ல, புத்தர் எங்களுடைய புத்தபிரான் ஸ்ரீலங்காவில் தான் பிறந்தவர் என்ற விடயத்தை தான் இங்கு கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றார்கள். இது ஒரு புது பிரச்சனை அல்ல. நீண்ட காலமாக அவர்களுக்கு காய்ச்சதை இப்பொழுது சர்வதேசமயப்படுத்துகின்றார். புத்த பெருமான் பிறந்தது ஸ்ரீலங்காவிலாம். அது அவர்களுடைய முதல் பிரச்சனை. அடுத்ததாக அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அங்க விஜயன் ஸ்ரீலங்காவுக்கு வரவில்லை, விஜயன் இங்கிருந்துதான் இந்தியாவுக்கு போனார் என்ற புதுமையான கதைகள், புதுமையான விடயங்கள். அவர்கள் என்னுடன் கதைத்து விட்டு அங்கால போய் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய உட்புடன் கண்டவுடன் அங்கு பெரிய வரவேற்பு. ராஜதந்திரிகள், புத்திஸ்ட் monk has come கதைக்கிறார்கள், நிலைமையை சொல்லுகின்றார்கள். இங்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? நான் ஒருவர் இங்கே நிற்கின்றேன் என்று, இதை விட அங்கு 2 பேர் நிற்கின்றார்கள். அவர்களும் சில விஷயங்களை எழுத்து மூலமான வாய் மூலமான அறிக்கைகளை செய்கின்றார்கள் ஒழிய அவர்கள் ராஜதந்திரிகளை சந்திக்கவில்லை. நாங்கள் நேரத்துக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று நான் 6 மாதத்துக்கு முதலே பல விடயங்களை எழுதியிருந்தேன். அண்மையில் கூறியிருந்தேன், போற போக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்மானம் மிகவும் கவலைக்கான நிலைமையில் வரும். ஆகையால் எஸ்கே ராஜன், நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் ஒரு ஊடகத்தை நடத்துகின்றீர்கள். இந்த ஊடகம் மூலமாக புத்திஜீவிகள் கல்விமான்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் எதற்காக ஒரு குழுவாக இணைந்து இந்த சிங்களவர் போல் ஆயுத போராட்டத்தை மலங்கடிப்பதற்கு அவர்கள் முன்னுக்கு நின்றார்கள். உலகத்திலிருந்து அத்தனை சிங்கள புத்திஜீவிகளும் வந்தார்கள்.
நீங்கள் ஏன் வரவில்லை? உங்களுக்கு இதுகளை பற்றி அக்கறை இல்லையா? நீங்கள் தமிழனாக வாழ விரும்பவில்லையா? ஈழத்தமிழனாக வாழ விரும்பவில்லையா என்பதை நீங்கள் தான் கேட்க வேண்டும். நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியிலும் கூட அந்த விடயம்தான் தொக்கி நின்றது. உலகெங்கும் ஆயுதப் போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது பலர் நான் முந்தி நீ முந்தி என்று பல்வேறு விடயங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் போராட்டம், ஆயுதப் போராட்டம் தான் நிறைவு பெற்றிருக்கின்றது. தமிழர்களுடைய போராட்டம் நிறைவடையவில்லை, தமிழர்கள் விடுதலை பெறவில்லை என்பதெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றதே தவிர அது செயல்படுத்தப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள், இலங்கையில் இருந்து எந்த தமிழ் பிரதிநிதிகளும், நாடாளுமன்ற பிரதிநிதிகளும் வருகை தரவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம். அதாவது தமிழ் மக்கள் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு ஏன் தெரிவு செய்தார்கள்? மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்காக. ஆனால் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைகளை இப்பொழுது கவனிக்கின்றார்களா? இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் சாவி கிருபாகரன் அவர்களே. ஏனென்றால் உங்களை பிரச்சனைக்குள் சிக்க வைப்பதாக எண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் கூறுகின்ற பொழுது அது தெளிவுற கூறப்படும். ஐநா சபையில், இந்த மனித உரிமைகள் பேரவையில் நீங்கள் எத்தனை பேரை எவ்வளவு காலம் தொடர்ச்சியாக சந்தித்து வந்தீர்கள்? அவர்களில் ஒருவரை தன்னும் இன்று சந்திக்கவில்லை என்பது மிக வேதனைக்குரிய விடயம். கூறுங்கள். நல்லது. என்ன விடயம் என்றால், இங்கு ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். நான் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தை தான் நிச்சயமாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வேன். அவர் தானாக விரும்பி வந்து கிருஷாந்தி குமாரசாமியுடைய கொலையுடன் தானாக பல வேலைகளை செய்வதற்கு நம்முடன் இணைந்து வேலை செய்தவர். தானாக தனது பணத்தில் வருவார். நாங்கள் ஒரு கால பெல்ஜியத்தில் அந்த வேளையில் பெரிதாக சனம் இருக்கவில்லை. பாராளுமன்றத்துடன் வேலை செய்யும் பொழுது அவரே ஹில்டன் ஹோட்டலில் தனது பணத்தில் கொடுத்து நின்றார். இப்படியான ஒரு மனிதன் அப்பொழுது வேலை செய்தார். இப்பொழுது உள்ள அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் கிரிமினல் லாயர், அவருக்கு நல்ல பெயர் இருந்தது. அவர் எல்லாம் பிடிஏ கேஸ் எல்லாம் இனாமாக பேசுவார். இப்ப உள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால், பாராளுமன்ற தேர்தலை வெல்லுவதற்காக நன்றாக செலவழிக்கின்றார்கள். சாராயம், ஆட்ரச்சி, மாற்றச்சி, இதுக்குள்ள என்பளப்பும் கூடுபடுது எலெக்ஷன் வெல்வதற்கு. நீங்கள் வெல்வது என்னத்துக்கு? அங்க போய் கூக்குரல் விட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் நீங்கள் ஏன் ஒரு கூட்டாக சேர்ந்து, ஒரு கூட்டாக இங்கு வந்து, கூட்டாக ஒரு சர்வதேச யாவருக்கும் தெரிஞ்ச உண்மை, ஸ்ரீலங்காவில் எதுவும் கிடைக்க போவதில்லை. அரசியல் உரிமையும் கிடைக்க போவதில்லை. அங்கு நடந்த யுத்த படுகொலைகள், இன அழிப்புக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை என்பது உங்கள் யாவருக்கும் நன்றாக தெரியும். நீங்கள் பலர் மொழியில் திறமை கொண்டவர்கள், சிலர் வழக்கறிஞர்கள். நீங்கள் இங்கு வருவதற்கு விருப்பமில்லை. கடைசியாக பலியாடாக நாங்கள் தான் நிற்கின்றோம். ஆனால் இங்கு நின்றும் என்ன செய்வது? அவர்கள் கேட்பார்கள், அங்குள்ள அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள், அங்கிருந்து யாரும் வந்திருக்கிறார்கள். நான் ஒரு செவ்வியில் பார்த்தேன், யாரோ வரப்போகிறார்களாம். ஆனால் உண்மையை சொல்லுகின்றேன், இனி வந்து என்ன இருக்கிறது? முதலாவது வரவு வந்து விட்டது. இதற்கு முதல் வந்து இந்த போன மனித உரிமை சபையில், அதற்கு முந்தைய மர சபையில் வந்து சந்திச்சு கதைச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாடாக சென்றிருக்க வேண்டும். நிச்சயமாக இவர்கள் யாரும் உண்மையில் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அக்கறையிலே. நாங்கள் இன்று பரிதாப நிலைக்கு வந்ததுக்கு பலர் காரணம். உள்நாட்டில் அரசியல்வாதிகள் முக்கியமாக, வெளிநாட்டில் அது திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. 70 நாடுகள் நமக்கு ஆதரவு, 70 நாடுகள் வந்திருக்கின்றது. தமிழீழம் இலகாக எடுக்கலாம். இங்கு ஐநாவில் முந்தி வேலை செய்தவர்கள் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவர் தான் ஐநா ஆணையாளர். அங்கே என்ன இருந்தது இல்லை என்று. இன்றைக்கும் பழைய ஐநா அறிக்கைகளில் நாங்கள் 10 நிமிடம் தொடர்ச்சியாக பேசிய அறிக்கைகள் இருக்கின்றது. ஆனால் ஒன்றை சொல்லுகின்றேன், இப்படியாக ஒரு பாதிக்கப்பட்ட தேசிய இனம் இப்படியாக தமது உரிமையை பெற்றுக் கொள்வதோ, தமக்கு நடந்தவற்றுக்கு நீதி பெற்றுக் கொள்வதோ முடியாத ஒரு காரியம். ஆகையால் இந்த மனித உரிமை சபையில் இப்பொழுது தினம் கொண்டு வரப்பட்ட வரைவு வெற்றியாக 6ஆம் தேதி நிறைவேறினால் அதே ஒரு வெற்றி என்றுதான் நான் கூறுவேன். இதற்காக அந்த தீர்மானம் நல்லதென்று நான் இங்கு கூற வரவில்லை. 6ஆம் தேதி தீர்மானம் என்ன நிலையை அடைகின்றது என்பதை நாமும் எதிர்பார்த்திருக்கின்றோம். மிக்க நன்றி சாவி கிருபாகரன் அவர்களே. உங்களுக்கு இருக்கின்ற பணிகளுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நீங்கள் இந்த ஊடகங்களுக்கு அளித்து வருகின்ற மரியாதை என்பது நாம் உங்கள் மீது மரியாதை செலுத்துவதற்கு வழிவகுத்திருக்கின்றது.
எனவே மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் பேசுவோம். வணக்கம். நன்றி ராஜன். நன்றி நேயர்களுக்கு. நன்றி. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.